ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும், நல்ல கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி பண்ணிடலாம். கடைகளில் போய் காசு கொடுத்து கண்ட சிப்ஸை வாங்காமல் வீட்டிலையே குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவில் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு அது இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன். அரிசி மாவை பொறுத்து தண்ணி கூடுதலாகவும் குறைச்சலாகவும் சேர்த்திக்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவில் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கூட இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவில் சேர்த்து ஊற்றிருக்கேன். நான் எடுத்த அரிசி மாவுக்கு இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் எடுத்த ஒரு கப் அளவில் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக வெந்து வராது, அடிப்பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். மாவு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா ஆவி பறக்க ரெடியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மாவு இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப நல்ல மெலிசாக தேய்க்கணும். சுற்றி வெடிப்பெல்லாம் வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நல்ல கிறிஸ்பியான ஒரு சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோக்கால் குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக பூரி மாதிரி உப்பி உள்ளுக்குள்ளே எண்ணெய் நிறைய போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு குத்தணும். அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய் குடிக்காது. சுற்றி ஓரங்கள்ல எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நமக்கு மாவு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாவில் தான் நம்ம இப்போது சிப்ஸுக்காக ரெடி பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் கத்தி இருந்தால் கத்தி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ஆல்ரெடி இந்த மாவு நல்லா வெந்திருக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. இந்த மாதிரி ஃபோக்கால் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பொரிக்கிறப்போ எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா பூரி மாதிரி உப்பி உள்ளுக்குள்ளே நிறைய எண்ணெய் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி குத்திட்டு இது பண்ணணும். நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்க, எல்லா மாவுகளையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் சொல்லிவிட்டு மாற்றி வச்சு நமக்கு எப்படி கரெக்டாக வருமோ அந்த மாதிரி வச்சு செவக்கிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்,
நான் எடுத்த 1 கப் அளவு மாவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு சிப்ஸ் கிடச்சிருக்கு. இதை இப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு காரம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். நல்ல ஈவனாக மசாலா பொருட்கள் எல்லாம் கலந்து நமக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிப்ஸு. உங்களுக்கு மாவோட அளவுகள் அதிகமாக சேர்த்து நிறைய சிப்ஸு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். கையில் உடச்சி காமிக்கிற பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.